வணக்கம். அகவிலைப்படி உயர்வு ஏன் இன்னும் வரவில்லை? இதற்கு காரணம் அமெரிக்கா ஈரான் இடையிலான போர்தான் பிரச்சனையா? எப்போது வரும்? இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அகவிலைப்படி உயர்வு அதாவது டிஏ ஹைக் குறித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இன்னுமே எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிடலை. ஸோ அகவிலைப்படி 2026 ஜனவரி மாதம் அமல்படுத்தப்பட வேண்டி இருந்தது. பட் ஆனால் இந்த விஷயத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. மத்திய அரசு ஊழியர்களின் பொறுமை ரொம்பவே குறைஞ்சி வந்துட்டு இருக்கு. அவர்கள் தங்கள் கவலைகளை வெளிப்படுத்தி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. நிதியமைச்சரிடம் கொடுக்கப்பட்ட வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அகவிலைப்படி உயர்வுக்காக காத்திருக்கும் மத்திய அரசு ஊழியர்கள் கவலையில் உள்ளனர். அகவிலைப்படி உயர்வு தொடர்பாக ஊழியர் அமைப்புகள் இப்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. ஸோ மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் அகில இந்திய என்பிஎஸ் ஊழியர்கள் அமைப்பு ஆகியவை அகவிலைப்படியை அதாவது டிஏவை விரைவில் அறிவிக்குமாறு நிதியமைச்சரை வற்புறுத்தி கேட்டிருக்கிறாங்க. அதே போல இந்த அகவிலைப்படி உயர்வு எப்போது அறிவிக்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு கணிப்பு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஊழியர் அமைப்புகள் ஏப்ரல் 9 அன்று பார்த்தீங்கன்னா நிதியமைச்சருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதி அதில் தங்கள் கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் அகவிலைப்படி அறிவிப்பதில் ஏற்பட்ட தாமதத்தினால ஊழியர்களிடையே பெரும் ஏமாற்றம் நிலவுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அகில இந்திய என்பிஎஸ் ஊழியர் கூட்டமைப்பின் தலைவர் மஜ்ஜித் சிங் நிதியமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் கோவிட் காலத்தில் செஞ்சது போலவே இந்த ஆண்டும் அரசு அகவிலைப்படியை நிறுத்திவிடுமோ அப்படிங்கிற அச்சம் ஊழியர்களிடையே நிலவுது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. உண்மையில் சொல்லப்போனால் ஈரான் போரினால் அதிகரித்து வரும் எரிசக்தி நெருக்கடியின் காரணமாக கொரோனா காலத்தில் அரசு அகவிலைப்படி உயர்வை நிறுத்தியது போலவே இப்பொழுதும் போரின் காரணமாக அகவிலைப்படி உயர்வு நிறுத்தப்படுமோ அப்படிங்கிற அச்சம் ஊழியர்கள் மத்தியில் வந்திருக்கு. ஸோ ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என ஊழியர்கள் அமைப்புகள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. ஸோ இது மத்திய அமைச்சகத்தில் நடந்தால் மட்டும்தான் அடுத்து மாநிலத்துக்கு இது மூவாகி வரும் அப்படிங்கிற அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அதனால் அவங்க எடுத்திருக்க ஸ்டெப் மாநிலத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தான் இவங்க ஒரு கடிதத்தின் வாயிலாக ரொம்ப ஒரு வலியுறுத்தி மத்திய அமைச்சர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. என்ன அறிவிப்பு வெளியாகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.